இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஊருக்குள்ளே லான்ச் ஆகும்போது பெருசாக அதை யாருமே கண்டுக்கல. அதுக்கு காரணம் என்னென்னா அதோட காஸ்ட்டு தான். கிட்டத்தட்ட பெரிய பெரிய பிராண்ட்ஸ் தான் அதை கொண்டு வந்தாங்க. ஆப்பிள், சாம்சங் மாதிரி. அதோட காஸ்ட் அப்படின்றது 15,000லேருந்து 20,000 வரைக்கும் அப்போ விற்றுது. அதனால் அதை நம்ம மக்கள் யாருமே கண்டுக்கல. பட் அதையும் அந்த பிராண்ட் காதலர்கள் வாங்கி பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. பட் பொதுமக்கள் அந்தளவுக்கு அது மேலே ஆர்வம் காட்டலை. ஆனால் 2019க்கு அப்புறம் இந்த நிலைமை தலைகீழாக மாறி போச்சு. அதுக்கு காரணம் கொரோனா. அதாவது மக்களுக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு உயிர் பயம் வர ஆரம்பிச்சிது. அதனாலேயே அவங்களுக்கு ஹெல்த் கான்ஷியஸும் அதிகமாகிடுச்சு. அதனாலேயே அப்பப்போ அவங்களுடைய பல்ஸு, SpO2 இதெல்லாம் செக் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அதனாலேயே எக்கச்சக்கமாக வாங்க ஆரம்பித்தாங்க. பட் அவ்வளோ காசு கொடுத்துமா வாங்கியிருப்பாங்க? வாய்ப்பே இல்லை. பட் இந்த உயிர் பயத்தை தெரிஞ்சுட்டு நம்ம சைனா அங்கிள் என்ன பண்ணோம் அப்படின்னா 1000, 2000த்துக்கெல்லாம் ஸ்மார்ட் வாட்ச் விட ஆரம்பித்தான். அதாவது எந்த அளவு சீப்பாக கொடுக்க முடியுமோ அந்தளவு சீப்பாக கொடுத்தான். 10,000, 20,000 விற்ற அந்த வாட்ச் கூட 1000, 2000த்துக்கு மக்கள் கையில் கிடைக்க ஆரம்பிச்சிது. பட் அதே ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. அதே மாதிரி இருக்கிற டூப்ளிகேட்ஸ். பட் இவங்க வாங்கக்கூடிய அந்த சீப்பான ஸ்மார்ட் வாட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே ஃபீச்சர்ஸும் காட்டுவாங்க. பட் ஆனால் அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதோட டேட்டா அப்படின்றது அக்யூரஸியும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம டைம் கூட சரியாக பார்க்க மாட்டோம். பட் அதை வாங்கி அதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை நம்ம முழுசாகவும் யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கின அப்புறமும் அதை வச்சா ஃபோன் பேசுகிறீங்க, அதை வச்சா ப்ளூடூத் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை அதை வச்சு நீங்கள் டைமாவது பார்ப்பீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண மாட்டோம். ஏன்னா ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றதே ஒரு போரிங்கான வாட்ச். அதில் என்ன தான் உங்களுக்கு டிஸ்பிளேவெலாம் கொடுத்து உள்ள அத்தனை ஃபியூச்சர்ஸும் கொடுத்துருந்தாலுமே ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்றது ஒரு போரிங்கான வாட்ச் தான். 2020க்கு அப்புறமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் வாட்ச் மார்க்கெட்டில் ஒரு பெரிய மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மார்ட் வாட்சை நம்ம ஊரில் செல் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்தியாவில் வைக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா 2 டைப். ஒன்று பார்த்திங்கன்னா பிராண்டட் வாட்ச், அதாவது 15லேருந்து 20க்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஆப்பிள்ஸ், சாம்சங் மாதிரியான நிறுவனங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய 1000, 2000த்துக்கு இல்லை அதுக்கு கீழேயுமே கிடைக்கக்கூடிய பிராண்ட்ஸ். ஃபயர் போல்ட்டு, ஃபோல்ட்டு, ஃபாஸ்ட்ராக்கு இதை மாதிரியான அடிமட்ட செக்மெண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த வாட்சஸ். இப்போது நான் ரெண்டாவதாக சொன்னேன் இல்லையா, அடிமட்டத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரிஜினல் மாதிரியே இருக்கக்கூடிய அந்த வாட்சஸ். அதை பார்த்திங்கன்னா அதில் எந்த விதமான வேலிடான டேட்டாவே உங்களுக்கு கொடுக்காது. கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டுமே 10லேருந்து 20 மில்லியன் ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் டீக்ரேட் ஆகி குப்பையாக போயிட்டுருக்கு. 10 மில்லியன் குப்பை அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா அந்த வாட்சோட லைஃப் டைம் அப்படின்றதே அதிகபட்சமாகவே 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் தான். அப்படிங்கும்போது அதை ரிப்பேர் ஆனால் கூட யாருமே சரி பண்ண மாட்டாங்க. தூக்கி போட்டு அடுத்தது தான் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதனாலேயே கிட்டத்தட்ட இவ்வளோ ட்ராஷ் வந்து இந்தியாவில் மட்டுமே உருவாகுது. ஓகே, இப்போது நம்ம விஷயத்துக்கு வருவோம். ஒரு பொதுமக்கள், ஒரு ஜென்ரல் பீப்புள் வந்து எதுக்காக ஸ்மார்ட் வாட்ச் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தா அதிகபட்சமான பேர் சொல்கிறது வந்து ஹெல்த் கான்ஷியஸ் தான். அதில் என்னோடய பல்ஸ் ரேட் பார்க்க முடியும், என்னோடய SpO2 லெவல் நான் தெரிஞ்சிக்க முடியும், நான் எவ்வளோ தூரம் நடந்திருக்கேன், என்ன கலோரி நான் குறைச்சிருக்கேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் அதில் வருது. அதுக்காக தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா இருக்குது. நீங்கள் உண்மையிலேயே உங்களோட ஹெல்த்தில் கான்ஷியஸ் பண்ணணுன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபாயிலேயே உங்களால் ஒரு நல்ல பல்ஸ் ஆக்சிமீட்டரை இன்றைக்கே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்க முடியும். ஒரு 500 ரூபாயிலேயே ஒரு பிபி செக் பண்ணுற மிஷின் வாங்க முடியும். ஒரு 1000 ரூபாய்க்குள்ளவே ஒரு சுகர் செக் பண்ணுற மிஷின் வாங்க முடியும். இது மொத்தமே மொத்தம் உங்களுக்கு 2000 ரூபாய் இருந்தாலே இது எல்லாத்தையுமே வாங்கிடலாம். நீங்கள் 10,000, 15,000 செலவு பண்ணி ஸ்மார்ட் வாட்சில் தான் நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு அவசியமே கிடையாது. நான் சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அக்யூரேசி அப்படின்றது வந்து 99% வரைக்கும் இருக்கும். பட் நீங்கள் ஸ்மார்ட் வாட்சில் இதெல்லாம் செக் பண்ணும்போது அந்தளவு அக்யூரேசி இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இவ்வளோ பேசுகிறியே, ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி நீ யூஸ் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த வாட்ச் வாங்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதோட ப்ரைஸ் அப்படின்றது 4000 ரூபாய் கொடுத்து நான் வாங்கினேன். ஆனால் இதோட லைஃப் முழுசாக 2 மாதம் கூட வரல. சரி, என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது கடைக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு வேளை இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சார்ஜிங் பாயிண்ட்டில் வந்து தண்ணி பட்டிருக்கோம், அதனால் உங்கள் பேட்ரி போயிருக்கும், டிஸ்பிளே போயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதை யாருமே கழட்டி கூட ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. பட் என்ன அறியாமலே கூட இந்த இடத்துல கட்டுறதுனால இதோட வேர்வை வந்து உங்களுக்கு வந்து இது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான வாரண்டி கொடுத்து இதை மாற்றவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. 4000 அப்படின்றது ஸ்வாகா தான். பட் இதே 4000 ரூபாய்க்கு நான் ஒரு அனலாக் வாட்ச் வாங்கியிருந்தேன்னா 10 வருஷம் வருங்க. கண்டிப்பாக 10 வருஷம் நல்லா அதை யூஸ் பண்ண முடியும். நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. சொனாட்டா, டாட்டா,
பட் இதெல்லாமே வந்து விண்டேஜ் வாட்சஸ்மே நிறைய இருக்குது. பட் இது மாதிரி வாங்கியிருந்தா கூட எனக்கு வந்து இந்த 4000 ரூபா அப்படின்றது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இனிமேல் இந்த ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்ற கதையே வேண்டாம் அப்படின்னு பழையபடி கிளம்பியாச்சு. பட் எனக்கு பிடிச்சது இதை மாதிரியான ஒரு டிஜிட்டல் வாட்ச் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சக்திமான் காலத்துலேருந்தே இதை மாதிரியான ஒரு வாட்ச் தான் வந்து நான் விரும்புகிற விஷயம். புதுசாக ட்ரை பண்ண போய் இதை மாதிரி ஆயிருக்கு.